தமிழகத்தினுடைய பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சமூக விரோதிகளால் கூலிப்படை ஏவப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அது ஒரு 4 நாட்களாக தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பரபரப்பாக ஒரு பேசப்பட்ட ஒரு துன்பமான ஒரு செய்தி. முதலில் நான் அவர் இறந்த அன்றே என்னுடைய முகநூல் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்து பதிவிட்டிருக்கிறேன். என்னுடைய நேரலையிலே மரியாதைக்குரிய சகோதரர் தமிழக தன்னுடைய தலித் தலைவர்களிலே ஒருவராக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு 2001ஆம் ஆண்டு 1-2 அந்த காலகட்டங்களில் அவர் எனக்கு அறிமுகமானார். எங்கேயாவது பார்த்தால் பேசுவதுண்டு. ஒரு 2 முறை அலைபேசியிலே பேசியிருக்கிறேன். அவர் 96 மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்தார். அம்பேத்கர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் பெயரில் அமைப்பு வைத்திருந்தார். அதன் பிறகு தொடர்ந்து மாயாவதி அவர்களுடைய கட்சியினுடைய பகுஜன் சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அவர் 3 நாட்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டார். மிகவும் ஒரு வருத்தமான ஒரு செய்தி அது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இரங்கல் தெரிவித்தார். உடனடியாக காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு உடனடியாக அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி 24 மணி 10 மணி நேரத்திற்குள்ளேயே காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுத்து எல்லோரையும் கைது செய்து இன்றைக்கு 3 பேர் சிறையில் கூட அடைத்து விட்டார்கள். எனவே காவல்துறை தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு புதிய சிட்டி கமிஷனர் கூட இன்னைக்கு நியமிச்சிருக்காங்க. புதிய சிட்டி கமிஷனர் இன்னைக்கு நியமிச்சிருக்காங்க. அவர் நீதான் பொறுப்பேற்றுனாரு. அவர் சொல்லிட்டார், ரவுடிங்கில் நான் அவங்க லாங்குவேஜில் பேசுறேன்ட்டார். வரவேற்கத்தக்கது. ரவுடிங்கில் அவங்க லாங்குவேஜில் நான் பேசுறேன். இன்னைக்கு புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற கமிஷனர் அப்படிதான் பேசணும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் 2 ரவுடி பசங்க போய் ஒரு ஹோட்டலில் போய் தகராறு பண்ணி அங்கே வடநாடு சேர்ந்த ஒரு ஊழியரை கத்தியில் குத்தி போலீஸ் கொண்டு போய் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியே வரும்போது ஒருத்தனுக்கு காலில் மாவு கட்டும், ஒருத்தனுக்கு கையில் மாவு கட்டும். அப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குது. எந்த மனித உரிமை கமிஷன் அவங்களாம் பதில் சொல்லிக்கலாம். ஒன்று தவிர எல்லாம் இவங்களாம் அடக்க முடியாது. ஸோ இது ஏதோ ஒரு முன்விரோத காரணமாக நடந்த ஒரு கொலை. மற்ற வயசில் அவரை குறித்தெல்லாம் எதுவும் பேசி அவரை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. அவர் நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் நிறைய பேரை படிக்க வச்சிருக்காரு. அவர்கிட்ட படித்தவங்க நிறைய பேர் அட்வொகேட்ஸாக இருக்காங்க. அவங்களாம் கூட கண்ணீர் கூட பேட்டி தந்தார்கள். 3 நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ ஏதோ அவருக்கு ஒரு பழி தீர்க்கிற மாதிரி யாரோ அது பண்ணியிருக்காங்க. யாருன்னு தமிழ்நாடு போலீஸ் இந்தியாவிலே சிறந்த போலீஸ், ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அடுத்து நம்முடைய தமிழ்நாடு போலீஸ், அதுவும் திமுக போலீஸ். திமுக போலீஸ்னா திமுக சப்போர்ட் பண்ற போலீஸ் இல்லை, டிஎம்கே கவர்மெண்ட், திராவிடன் மாடல் கவர்மெண்ட்டுடைய போலீஸ் தலைவர் தளபதியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. இன்னைக்கு புதுசா பொறுப்பேற்றுக்கிற கமிஷனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவரு நல்ல கமிஷனர். பேட்டி கொடுக்கும் போதே நான் பார்த்தேன். ஸோ அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான காரணங்கள் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு குற்றவாளிக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் என்று கமிஷனர் தெரிவிச்சிருக்காரு. முதலமைச்சர் தீவிரமா விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ நான் சொல்ற ஒரு விஷயம் கேட்டா என்னன்னு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பிஜேபி, இந்த நாம் தமிழர் கட்சி, இப்போ இவங்க கூட பாட்டாளி மக்கள் கட்சி, ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா பாட்டாளி மக்கள் கட்சி போகணும்னு நான் நினைக்கல. என்ன சொல்றது, இவங்க கூட பாட்டாளி மக்கள் கட்சி, அவர் எடப்பாடி பழனிசாமி, அவர் அப்படி தூங்கினே இருந்தாருன்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தட்டி எழுப்புனா முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி தூங்கினே இருந்தாருன்னு வச்சுங்க, அவர் அப்படி தட்டி எழுப்புனா எடப்பாடி பழனிசாமி திரும்ப சொல்லுவார், முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணும். இதுதான் அவர் சொல்லுவார். எனவே இதை அரசியலாக்கி சட்ட ஒழுங்கு சரியில்லை,
தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை இன்னைக்கு அரசின் மீது வைப்பது இது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா என்னன்னு தெரியல. எது நடந்தாலும் கவர்மெண்டா 3 மாசத்துக்கு முன்னாலே மறைந்த மரியாதைக்குரிய ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்கு. உங்களை இந்த மாதிரி கூலிப்படையை கொலை பண்றதுக்கான ஒரு சதி நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க ஜாகிரதையா இருக்கணும், ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்லி 3 மாசம் உளவுத்துறை உங்களை எச்சரிக்கை கொடுத்தாச்சு. அவருக்கு கன் லைசன்ஸும் கொடுத்துருக்கு. அவருடைய கன் நான் சோசியல் மீடியாலே இதில் பார்த்தேன், சோசியல் மீடியாவில் பார்த்தேன். 20 lakhs rupees அந்த கன் அவரு, அவ்வளோ பவர்ஃபுல் கன் அவர் வச்சிருக்காரு. அவரை 3 நாளாக வாட்ச் பண்ணுறாங்க. அவருக்கு வெளியே எங்கே இருக்கார்? பெரம்பூர் தான் அவருடைய அந்த வீடு கூட எனக்கு தெரியும். அந்த பகுதியில் நிறைய மீட்டிங்லாம் நான் பேசியிருக்கேன், திருமண கூட்டங்கள்லாம். அந்த அவர் தெருவு பக்கத்து தெருவில் கூட பேசியிருக்கேன். 3 நாளாக வாட்ச் பண்ணுறாங்க. அவர்கிட்ட கன்று இருக்குது. அவர் கன்று கையில் வச்சிருக்கணும். எப்பவுமே இந்த மாதிரி த்ரெட்டன் இருக்கிறவங்கலாம் கண்ணு கையில் வச்சிருப்பாங்க, இல்லை பாக்கெட்டில் வச்சிருப்பாங்க. உடனே எடுக்கிற மாதிரி ஒரு பெல்ட் மாதிரி போட்டிருப்பாங்க. எனக்கு என்ன, சித்தூரில் நிறைய பேர் பழகுவாங்க, நிறைய பேர் கன்லேஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சித்தூர் பாலிடிக்ஸ், ஆந்திரா பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரியல. அதில் பேர் சொல்லும்ல, எனக்கு வேண்டிப்பட 4-5 பேர் அவங்க காரில் உட்காந்துருக்கும் போது கூட டேஷ் பேக்ஸில் கூட இல்லை, அப்படியே மேலேயே அந்த ஒரு துணி போட்டு அதில் கன் வச்சிருப்பாங்க, மூடி வச்சிருப்பாங்க. மேலேயே கீழே இறங்கும்போது அந்த கார்லேருந்து கீழே இறங்கும்போது 10 பேர் சுற்றி நிற்பான், அப்படி இப்படி பார்ப்பான். ஆனால் அவ்வளோ உயிருக்கு பயம். அவன் பல பேர் வெட்டிக்கிறான், அவன் இவனை வெட்டுறதுக்கு வருவான். கீழே இறங்கும்போது கையில் கன் வச்சுன்னு தான் இறங்குவாங்க. அவங்க ஆஃபீஸ் ரூம்குள்ளே போகும்போது வீட்டுக்கு போகிற வரைக்கும் சுற்றி ஆளுங்க போவாங்க. அப்படியே சுற்றி ஆளுங்க போனவங்க அவன் ஒரு 4-5 பேர் கன் வச்சுருப்பான். அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பாங்க. ஸோ இவர்கிட்ட கன் இருக்கும்போது அவர் அந்த கன்று கையில் எடுத்துக்கணும். ஏதோ அவர் சொந்த ஏரியா, அவர் சொந்த தெரு, அவங்க சொந்த பந்திருக்கிற தெரு, அங்கே நமக்கு போய் என்ன நடக்குதுன்றதா அவர் ஒரு போனார், அதில் தப்பு இல்லை. ஸோ 3 பேர் வாட்ச் பண்ணிட்டு ஒரு கையில் கன்னுகளை இன்ஃபார்ம் கொடுத்து பின்னால் பக்கம் முன்னால் பக்கம் சராமரியாக வெட்டி கை காலு கழுத்துன்னு ஸ்பாட்லேயே அவருக்கு உயிர் போயிடுச்சு. ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம். முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் சென்று அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள். அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் எல்லாம் தொடர்ந்து சென்று மரியாதை செலுத்தினார்கள். இறுதி வரை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருந்தார். அந்த இறுதி சடங்கு நடக்கிற வரைக்கும் அங்கே இருந்தாருங்க. எனவே இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாரு யாரு? அண்ணாமலை. இது ஒரு கொலை வழக்கு, சிபிசிஐடி இருக்குது, அவங்க விசாரிக்க போறாங்க. கண்டிப்பாக இப்பவே பாதி விசாரணை முடிச்சிருப்பாங்க. இப்போ யாரோ ஒரு நாயுடு கொலை பண்ணாங்க, அவங்க தான் பழி தீர்த்தாங்கன்ற மாதிரிலாம் ஒரு சில சேனல்ஸில் வந்துச்சு. ஆற்காட்டில் யாரோ ஒரு கொலை நடந்துச்சு, அதுக்காக பழி தீர்த்துட்டாங்கன்னு ஒரு சில சேனலில் பார்த்தோம், நமக்கு தெரியாது. ஸோ ஏதோ ஒன்று. ஆனால் இப்போ போலீஸ் எடுத்த உடனே கரெக்டாக சொல்லிட்டாங்க. போலீஸ் ப்ரெஸ் மீட்டில் இது அரசியல் பழி தீர்க்கும் கொலை இல்லைன்ட்டாங்க. இந்த மர்டருக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை, ஏன்னா அரசியல் பழி வாங்கும் கொலை நல்லா இருக்குது. ஸோ இவருக்கு இந்த அரசியல் ரீதியான எந்த த்ரெட்டும் கிடையாது. இவருக்கு உட்கட்சியிலையோ இல்லை எதிர்கட்சியிலோ ஆளுங்கட்சியிலோ யாருக்கும் இவருக்கு எந்த பிரச்சனை கிடையாது. மேடையில் ஆளுகிற கட்சியை எதிர்த்து பேசுவார். சமீபத்தை கூட பேசணும்னா அது பேச வேண்டியதான். கண்டநாயகம்லாம் பேசுது. அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் பேசுறாரு, ஜனநாயக நாடு பேசலாம். நாங்கள் ஆராய்ச்சி பார்த்ததுல போலீஸ் கொடுத்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாங்கன்னு கேட்டால், இவருக்கு அரசியல் ரீதியில் எந்த பிரச்சனையும் இருக்கு, இவருக்கு அரசியலில் எந்த எதிரிகள் கிடையாது. இவருக்கு அரசியல் ரீதியா சொந்த கட்சியிலையோ இல்லை மற்ற கட்சியிலேருந்து இவருக்கு எந்த எதிர்ப்பு கிடையாது. எல்லார்ட்டையும் ஒரு நல்லா பழகுவாங்க, அவங்களும் இவர்கிட்ட நல்லா பழகுவாங்க. ஸோ இது அரசியல் பழி வாங்கும் கொலை இல்லை, இது தனிப்பட்ட விஷயம். இது தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே ஏதோ நடந்த தகராறு அவங்க பழி தீர்த்துருக்குறாங்க சொல்லி கிளீனாக சொல்லிட்டாங்க. அதுக்கு 2-3 நாள் போலீஸ் எடுத்து போகிறாங்க. இதை எதெல்லாம் கிடைக்குமோ, ஏன்னா நல்ல கவர்மெண்ட் நடக்குது, தளபதி கவர்மெண்ட்டை எதெல்லாம் கிடைக்குமோ, எப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணமோ அப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணுறதுக்காக இதை அந்த இவர் பைல்வான் ரங்கநாதன் அவர் பேர், சினிமாவுக்காக எல்லாரையும் போட்டு வாங்குவார். ஆமாம், பைல்வான் ரங்கநாதன் நல்ல நடிகர். அவர் படம் நிறைய படம் பார்த்துக்கிறேன். இப்போ அவர் யூடியூபர். அவர் எல்லா நடிகைகளை பற்றி அந்தரங்கத்தை பற்றி எல்லாம் போட்டு உடைப்பார். அவர் இன்னைக்கு பேசினார் ஒரு சேனலில் பார்த்தேன். இதுக்கும் ஆளுங்கட்சிக்கும், இந்த கொலைக்கும் ஆளுங்கட்சிக்கும் என்ன சம்பந்தம்?
ஏதோ அவங்க முன்னால ஏதோ யாருக்கிட்டே தகராறு, அவங்க வந்து இப்போ இத்தனை வருடம் கழிச்சு பழி தீர்த்துக்காங்கன்ற மாதிரி அவர் பேசினார். பட் ஆக்சுவலி அதுதான் உண்மை. அது என்னன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிடும். இதை எடுத்துன்னு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா ஒன்று ரெண்டு இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கும். இது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ஒன்று ரெண்டு இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கும். அப்படி பார்க்க போனா மற்ற ஆட்சிகள் எல்லாம் விட இந்த ஆட்சி சட்ட ஒழுங்கு எவ்வளவோ மேலு. அது காவல்துறையே சொல்லுது. இந்த அண்ணாமலை இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும். அந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும். அவர் அன்புமணி ராமதாஸ் இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும். சிபிஐனா என்ன நினைச்சிருக்கீங்க? எல்லாத்துக்கும் சிபிஐ வந்துடும். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பியூரோ இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்துக்கும் வந்துருமா? கொஞ்சம் விட்டா மெத்த மேல நாங்க காய் போட்டதை எங்களுடைய ஜட்டி பண்ணின்னு காணாம போச்சு, கொஞ்சம் சிபிஐ விசாரணை வச்சு ஜட்டி பண்ணினை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கேட்பீங்க மாதிரி தெரியுத திமுக எதிர்க்கிறவங்க. எனவே இது ஒரு அநாகரிகமான அரசியல். இது ஒரு அநாகரிகமான அரசியல். இதை வைத்து அரசியல் செய்வது என்ன சொல்றது? இது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தலித் தலைவர்கள் தமிழ் மண்ணிலே பாதுகாப்பாக இருக்கிறார்கள். தலித் தலைவர்கள் தமிழ் மண்ணிலே பாதுகாப்பாக இருக்கிறார்கள். தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டும் இருக்கிறது. எனவே இங்க எல்லோரும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு த்ரெட்ன்னு வரும்போது நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். நம்ம கொஞ்சம் த்ரெட்ன்னு வரும்போது நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கும். அதுலயும் 3 மாசத்துக்கு முன்னாலே மறைந்த மரியாதைக்குரிய திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்துருக்கு, நீங்க ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அவரு கூட நம்ம தப்பு சொல்றதுக்கு இல்லைன்னா அவர் சொந்தத்தை அவர் வீட்டுக்கு எதிர்க்கு நின்று இருக்காரு. அங்க போய் அவர் பிறந்த வளர்ந்த இடம் அது, அங்க போய் யார் வரணும்? ஆனா அதே இடத்துல பார்த்தேன் நான், அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிற தாய்மார்கள்லாம் பேசுறாங்க, ஒரு ஆட்டோக்காரை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தா அவன் தான் போன் பண்ணி சொல்லி வந்தாங்கோ, எல்லாரும் ஓடி வரதுக்குள்ள வெட்டிட்டு அவங்க அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ நமக்கு திட்டம் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். இல்லை இப்படி ஒரு திட்டம் இருக்குதுன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீதிமன்றத்து மூலமா போலீஸ் பாதுகாப்பு கேட்டா உண்மையிலேயே உங்களுக்கு திட்டம் இருக்குது அப்படின்னு நீதிமன்றத்துக்கிட்ட போலீஸ் சொல்லி நீதிமன்றம் அதை கரெக்டாக ஆராய்ச்சி விசாரணை பண்ணி இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நீதிமன்றம் முடிவு பண்ணிச்சுன்னா உண்மையிலே திட்டம் இருக்குதுன்னா, ஏன்னா போலீஸ் விசாரணை பண்ணணும். போலீஸ் விசாரணை கரெக்டாக தெரிஞ்சிடும் இவர் பேக்ரவுண்ட் யாரு, இவர் என்ன தொழில் பண்றாரு, இவருக்கு என்ன பிரச்சனை. ஸோ இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா ஒரு பாதுகாப்பு ஒரு போலீஸ் அனுப்புவாங்க, ஒரு பிஸ்டலோட ஒரு போலீஸ் அனுப்புவாங்க. எனவே அந்த வகையில எல்லோரும் தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே பாதுகாப்பாக தான் இருக்கிறார்கள், மக்களும் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள். எனவே இதை அரசியலாக்குகின்ற வகையில் இன்றைக்கு அதிமுக, பாமக, அந்த அம்மா வந்துட்டேன் தேமுதிக, ஆமா இன்னைக்கு அந்த அம்மா சேர்ந்து நாங்கள் ஏடிஎம்பி கூட, இவங்க எல்லாம் சீமானுக்கு பேச சொல்ல வரும். ஆனா சீமானு ஒண்ணு, இதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேணான்னு அவர் சொன்னார். எல்லாம் ஒன்னா சேர்ந்துன்னு, ஏன்னா இப்போ வந்து விக்கிரவாண்டி எலெக்ஷன் வேற, மறுநாள் எலெக்ஷன், விக்கிரவாண்டி எலெக்ஷன். அதுல எதுவுமே இதுல அட்டாச் பண்ணி இதுல இந்த அன்புமணி ராமதாஸ் அவரு இதே பேசுறாங்க. ஆமா தலித் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறா, தலித்தோட பாதுகாப்பு இல்லை, நம்ம தலித்தும் வன்னியரும் ஒன்னா சென்டா நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தலித்தும் வன்னியரும் ஒன்னா சென்டா நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தலித்தும் வன்னியரும் ஒன்னா சென்டா யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அன்புமணி ராமதாஸ் விக்கிரவாண்டியில பேசுறாரு. வன்னியர்களும் மிகுந்த மரியாதைக்குரிய தலித் மக்களும் ஒன்றாக இருக்க வேண்டும், எல்லா சமுதாயம் ஒன்றாக இருக்க வேண்டும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பாடுபடுகிறது, தொடர்ந்து நல்லாட்சி தருகிறது. எல்லா சமுதாயத்துக்கான ஆட்சி தான் திமுக. ஆனா இந்த ஜாதி வெறி அரசியல் நடத்தி தலித்களுக்கும் வன்னியர்களுக்கும் தகராறு உருவாக்குறத யாருன்னு கேட்டா நீங்க தான், நீங்க அன்புமணி தான். இன்னைக்கு போய் விக்கிரவாண்டியில் உட்காந்து தலித்கள் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நம்ம தலித்தும் வன்னியரும் நம்மளாம் ஒன்னா இருக்கணும், திமுக நமக்கெல்லாம் பொதுவான எதிரி, அதிமுக காரியங்களுக்கு ஓட்டு போடுவோம்னு கேட்கிறாரு. அங்க எடப்பாடி கூப்பிட்டு சொல்லிட்டாரு எல்லார்கிட்டையும், நீ யாருக்குன்னாலும் ஓட்டு போடு எடப்பாடி, நீ யாருன்னா ஓட்டு போடு, திமுக கூட போட்டுக்க, ஒன்றும் தப்பில்லை, அவங்க வரந்தாங்க, நமக்கு எந்த பிரச்சனை இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் போடாதீங்கட்டார் எடப்பாடி. அது தெரியுமா? இது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே உங்களுக்கு தெரியுமா? இது எடப்பாடி சொல்லிட்டாரு. அங்க ஒரு லோக்கல் மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், அந்த முக்கியமான நிர்வாகிகளாக இருப்பாங்க, ஒரு 50 பேர் இருப்பாங்க விக்கிரவாண்டி தொகுதி, அவங்களாம் கூட ரகசியமா சொல்லிட்டாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் ஓட்டு போடக்கூடாது, பாட்டாளி மக்கள் கட்சி எக்காரணம் ஓட்டு போடக்கூடாது, நீங்க வேணா திமுக கூட போட்டுங்க, ஏன்னா தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் அவங்க இல்லை நம்ம வேற யாரும் உள்ள விட்டுறக்கூடாது. அம்மா அப்படிதான் அரசியல் பண்ணாங்க, நம்மளும் அப்படிதான் அரசியல் பண்ணோம், தெரியாம பிஜேபி உள்ள விட்டு நம்ம படாத பாடு போட்டுட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் ஓட்டு போடாதீங்க, திமுக வேணா கூட போட்டுருங்கன்னு
யாருக்குன்னா போட்டு, நீ திமுக கூட போட்டுக்கோ, ஆனா பாமக போடாதுன்னு அவர் சொல்லிட்டார். யாரு? எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். இவர் அங்க போயிட்டு ஒரே முதலே கண்ணீர் விட்டுறாரு. அங்க போய் மரியாதைக்குரிய அண்ணன் ஆம்ஸ்டாங்குடைய மரணத்தை வந்து அவங்க வீட்டுல அந்த குழந்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அவர் திமுக இருந்தார் ஒரு காலத்துல. ஆம்ஸ்டாங் ஒரு காலத்துல திமுக இருந்தார். அப்புறமா திரு நடிகர் சரத்குமாரோடைய ரசிகர் மன்ற தலைவர் இருந்தார். அந்த சீசன்ல தான் நமக்கு அவங்க பழக்கம். அவங்க வீட்டில் அந்த குழந்தை, சின்ன குழந்தைங்க, 2 வயசு கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை அது தெரியல பாவம். அந்த குழந்தைய பார்க்கும்போது தான் மனசு கஷ்டமாச்சு. அந்த அம்மா அழுவுறது. அவங்க வீட்டில் அங்கே ஒரு ஒரு என்ன ஆகுதுன்னா 50 வயசு தான் ஆகுது, 52 வயசா 53 வயசு தான். அது பெரிய வயசு ஒன்றும் இல்லை. பார்க்குறது யங்ஸ்டர் நல்லா தான் இருக்கிறாரு. நம்ம அவங்க எக்ஸிஎம் மாயாவதி எல்லாம் வந்துட்டு போனாங்க. மாயாவதிலாம் வந்துட்டு போனாங்க. அவங்க வீட்டில் டெத் ஆகிது. அந்த சாவை எடுத்துன்னு போய் விக்கிரவாண்டியில் சொல்லி ஓட்டு கேட்குறாரு அன்புமணி. எவ்வளோ சீப்பாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த கட்சிக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? உங்களோட கூட்டில் இருக்கிறாங்களா? இல்லை உனக்கு வந்து அவர் அங்கே தேர்தல் ஆதரவு கொடுத்தாரா? ஸோ எப்படியாவது தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு இந்த மரணத்தை எடுத்துன்னு போய் அங்கே சேர்க்கிறார் அன்புமணி. இது தேர்தலுக்கான பதிவு கிடையாது. மரியாதைக்குரிய மரியாதை ஆம்ஸ்டாங் அவர்கள் எனக்கு தெரியும். அவருக்கு இரங்கல் தெரிவிப்பதற்கு, ஏன்னா நேற்றுக்கே தான் அவருடைய உடல் அடக்கம் பண்ணாங்க. இரவு லேட் ஆயிடுச்சு அடக்கம் பண்ணுறதுக்கு. மிகுந்த மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அங்கே தான் இருந்தார் கடைசி வரைக்கும். அடக்கம் பண்ணாங்க. அதை சொல்லி அவங்க ஓட்டு கேட்குறாங்க. நான் அன்புமணி அவர்கள் சொல்ற தேர்தலுக்கான பதிவு இல்லை. இந்த மரணத்தை ஆம்ஸ்டாங் உடைய மரணத்தை திருப்பி அங்கே சொல்லி ஓட்டு கேட்குறீங்களா? டெபாசிட் வராது அண்ணன் அன்புமணி அவர்களே. 1 லட்சம் ஓட்டு திமுக ஜெயிக்கும். இது இந்த விக்கிரவாண்டி தொகுதிக்கான பதிவு கிடையாது. இவர் மரியாதைக்குரிய ஆம்ஸ்டாங் அவருடைய மரணத்தை திருப்பி அங்கே சொல்லி இதை கூட சொல்லி ஓட்டு கேட்குற பாருங்க. அதனாலே சொல்ல வர. அதனால தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிறது. நியமிக்கப்பட்டிருக்கிற புதிய கமிஷனர், புதிய டிஜிபிலாம் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. தளபதி வந்துட்டு காவல்துறையில் நேர்மையான நிர்வாகம். ஏற்கனவே இருந்தால் கூட நேர்மையானதான். இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறதுனால டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவர் நல்லா சொன்னார். இப்போ புதுசாக வந்திருக்கிற கமிஷனர், we are going to speak with rowdies in their language. We police department will speak with rowdy in their language. Okay? Because if I speak in my language means you cannot understand it. So we are going to speak in this language. What is rowdy language? What is his language? We are going to speak him in his language. அவனுடைய மொழியிலே நாங்க பேச போறோம்னா டின்னு கட்ட போறோம்னு அர்த்தம். எல்லாருக்கும் மாவு கட்டுன்னு அர்த்தம். அதிரடியாக நடவடிக்கை இருக்கும். எனவே இதையெல்லாம் போய் இதையும் அரசியலாக்கி இதுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டு இதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள். எனவே இருந்தாலும் மரியாதைக்குரிய ஆம்ஸ்டாங்குடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். தயவு செஞ்சு அரசியலாக்காதீங்க. நீங்க அரசியலாக்கினாலும் இதை மக்கள் நம்ப மாட்டாங்க.